ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மேவிக் மணி விலாக். எப்படி ஒரு வழியாக அங்கங்கன்னு சுற்றிட்டு கடைசியாக பெங்களூர் வந்து சேர்ந்துட்டோம். பெங்களூர் வந்ததுக்கப்புறம் நம்ம யஷ்வந்த் ப்ரோ, ஹாய் துர்கா ப்ரோ எல்லாம் மீட் பண்ணியாச்சு. மீட் பண்ணிவிட்டு இனிமேல் வர்ற சீரீஸ் எல்லாமே பெங்களூர் தான். கிளைமேட் செம்மையாக இருக்குது. பெங்களூர் கிளைமேட் தான் அல்டிமேட்டு. யஷ்வந்த் ப்ரோவுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஃபார்முக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த மலையெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து இன்றைக்கி பிரணயும் தேஜுவும் வந்திருக்காங்க அங்கே தான். ஆனால் பார்த்தா நாங்கள் மலைக்கு கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க, இல்லை ப்ரோ நான் ஃபார்மில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி ஃபார்முக்கு வந்துட்டோம். நாங்கள் ப்ரோவோட ஃபார்ம் ஹவுஸ் வந்துட்டோம். ஏய் கதவு இதெல்லாம் திறந்து வச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க. Hi bro. Hi bro. How are you? Fine bro. வாங்க. என்ன குழந்தைங்களோட போய் உட்காந்துட்டீங்களா அங்க? Hi தேஜு. என்ன ஃபுல் ஃபேமிலி. பேச்சுலரா பார்க்கலையே. இவங்க கூட சேர்ந்து நான் துர்காலாம் நிறைய சுற்றிருக்கோம். ஜாலி டைப்பு, நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் கூட. பிரணய்க்கு பர்த்டே, ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காகவும் இங்கே நாங்கள் வந்திருக்கோம். ஆக்சுவலாக நைட்டு மலைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் இருந்தது. ஆனால் போக முடியாது, ஏன்னா குழந்தை இருக்குது, மழை வேறு பெஞ்சிட்டே இருக்குன்றதுனால அப்படியே பிளான் சேஞ்ச் ஆகி சரி நம்ம இங்கேயே பர்த்டே செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுட்டே இருப்போம். டான்ஸு பார்ட்டின்னு ஒரே ஃபன்னு தான். ஸோ நைட்டு மிட் நைட்டில் கேக்கெல்லாம் வெட்டிட்டு அவரே பர்த்டே செலிப்ரேட் பண்ணிக்கினாரு. இவன் குழந்தையும் தூங்க போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு நைட்டு ஒரு 1:00 மேலே நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். மலைக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு புரியாதம்மா சரின்னு எல்லாருமே நைட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். 2 காரில் கிளம்புனோம். ஒரு காரை துர்கா ட்ரைவ் பண்ணிட்டு வந்தார், இன்னொரு காரு பிரணய்து. ஸோ பிரணய் ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது நான் பிரணய் கூட ஏறி உட்காந்துட்டேன். சரி அப்படியே ஜாலியாக தானே போகிறோம் அப்படின்னு பார்த்தா அவங்க மூடு மாதிரி நைட் ட்ரைவ்னு வேற மாதிரி மிரட்டி விட்டா அப்படி பிரணய். ஸோ பிரணயோட டிரைவிங் அல்டிமேட்டு. அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தோம்னா இவங்க ஃப்ரெண்டில் போயிட்டு இருந்தாங்க துர்காலாம். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்தோடனே ஒரு ஓவர்டேக் பண்ணி சும்மா அந்த பம்ப்லாம் வரும் இல்லையா, அந்த பள்ளம்லாம் ரொம்ப ரோடு ஆஃப் ரோடு தான். அதிலலாம் வண்டியை போட்டு பரட்டுன்னு பரட்டி அந்த ரோடே எனக்கு நைட்லேயே தான் ஃபஸ்ட் டைம் அந்த ரோடு போகிறது மலைக்கும் சரி. அதனால் எனக்கு தெரியல ரோடு எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு. ஆனால் இவங்க ஆல்ரெடி வந்திருக்கனால அவங்க கான்ஃபிடெண்ட்டாக ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக ட்ரைவ் பண்ணி பிரணய் தான் ஃபஸ்ட்டு மேலே, நானும் பிரணயம் மட்டும்தான் ஃபஸ்ட்டு மேலே போகிறோம். எனக்கு போகும்போது நைட்டில் ஒன்றுமே தெரியல. ஸோ 2 பக்கமும் ஒரே புல், ஒரே பள்ளமாக இருக்கும். என்ன மாதிரி இருக்கும் மேலே அப்படின்னு தெரில. மேலே போய் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு மாதிரி சிட்டியோட வியூ நல்லா இருந்துச்சு, லைட்டிங்கோடு பார்க்குறதுக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு ட்ரிசலிங் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த சாரல் எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாருமே அப்படியே கிளம்பி சரி அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அந்த எட்ஜில் போய் உட்காந்துட்டு அந்த சிட்டியோட வியூ மேலே இருந்து பார்க்குறதுக்கும் அந்த லைட்டும் ஐயோ அல்டிமேட்டாக இருந்தது. நான் நைட்டு போய் படுத்துட்டேன், என்னால் முடியல, எனக்கு குளிர் சரியான குளிர். அதனால் நான் காரில் படுத்துட்டேன். ஸோ 2 ஹவர்ஸ் தானே, 2 ஹவர்ஸில் விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே பார்த்தா எல்லாம் அங்கே கேம்ப் ஃபயர்லாம் போட்டு நல்லா சீனரிஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படியே நானும் எழுந்து அந்த பக்கம் வெளிச்சம் வந்தோடனே போய் அங்கேருந்து வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரியான வியூ. அதில் ஒரு சின்ன என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வியூ இருக்கோ அதே மாதிரி அங்கே இருக்கிற மலையெல்லாம் பாதி காலி பண்ணிட்டாங்க. மலையெல்லாம் நான் காட்டுறேன், ட்ரோன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் நிற்கிற மலை மட்டும் தான் இருக்குது, ஏன்னா மேலே கோயில் இருக்கிறதுனால. மற்ற மலையெல்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக அந்த மலையெல்லாம் சுரண்டி வச்சுருக்காங்க, மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதுவும் கொஞ்சம் நாளில் முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே எழுந்து வாங்க போகலாம், ஏன்னா வீக்கெண்ட் ஆகிடுச்சு இல்லையா, இனிமேல் க்ரௌடு வர ஆரம்பிச்சிடும், 2 வீலர்ஸ்லாம் வந்துடும், எல்லாம் மக்கள் நடமாட்டம்லாம் அதிகமாகிடும் அப்படின்றதுனால சரின்னு சொல்லி கிளம்பலாம். ஏன்னா நைட்லாம் தூங்கலை வேறு, நான் தூங்கிட்டேன் கொஞ்சம் நேரம். ஸோ அவங்களாம் யாரும் தூங்கலன்றனால
சரி கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. அங்கே தான் கோயில் இருக்கும் இங்கே. அந்த கோயில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே 2 சிலையும் இருந்தது. ராமர் சிலை, அனுமார் சிலைன்னு 2 சிலை இருந்துச்சு. ஸோ நாங்கள் பின்பக்கம் இருந்ததுனால அங்கே போயிட்டு அந்த அனுமார் சிலையும் ராமர் சிலையும் பார்த்தோம். இந்த மலை மேலே இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா உத்தராயண சாமி பெட்டான்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே வந்து இதான் சாமி இருக்கிற இடம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பில்லர் மட்டும் தான். இது ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இது. ஸோ இன்னொரு ஒரு விஷயம் நல்லா கவனித்து பாருங்கள். சாமி இருக்கிற இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேற்கூரையே இருக்காது. ஸோ பக்தர்கள் நின்று சாமி கும்பிட்ற இடத்துல மட்டும் தான் மேற்கூரை வச்சுருக்காங்களே வந்து சாமி இருக்கிற கர்ப்ப கிரகத்துக்கு மேலே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஓப்பனாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு நாங்கள் இன்னொரு அங்கேருந்து வெளியே வந்துட்டு அந்த கோயிலோட பேக் சைடு அந்த இடம் வந்தோன்னா ஒரு வியூ பாயிண்ட்டு வில்லேஜ் தெரிகிற மாதிரி. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் ட்ரோன் ஷாட்லாம் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த மலை எப்படி இருக்குது, அங்கே கீழே இருக்க வில்லேஜ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு சைலண்ட்டாக இருந்ததுனாலே ஒரு கேரக்டர் நான் மிஸ் பண்ணிட்டேன். கணேஷ் ப்ரோவும் அங்கே இருந்தார். ஸோ கணேஷ் ப்ரோ வந்து அவரும் வந்து ஆக்சுவலாக நானும் அவரும் தான் காரில் தூங்கினேன். நான் ஃபஸ்ட்டு தூங்கிட்டேன். அவரும் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் வந்து படுத்து தூங்கிட்டார். ஸோ அவரும் நானும் நல்லா தூங்கிட்டு தான் வந்து காலையில் எழுந்து போனோம். ஸோ ஃபுல்லாக என்டையராக அந்த மலை மட்டும்தான் நல்லா இருக்குது. பின்னாடி பாருங்கள், அந்த மலைக்கு பின்னாடி இருக்கிற மலையெல்லாம் ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டாங்க. அங்கே வெறும் அது கல் குவாரியாக மாறிடுச்சு. இந்த கோயில் இருக்கிற மலை மட்டும்தான் விட்டு வச்சுருக்கிறாங்க. வழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகான வழி. அப்படியே வந்து அந்த மலை மேலே வந்து எதுவும் காடு மாதிரி இருக்க மாதிரி தெரில. ஆனால் வர்ற பாதை வந்து ஒரு மாதிரி நல்ல வழியாக இருந்துச்சு. வில்லேஜை பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. வில்லேஜ்லாம் வந்து சூப்பரான வில்லேஜ் இது, அழகாக. இந்த மாதிரி போய் நைட்டெல்லாம் போட்டு அடி அடிச்சுட்டு காலையில் விளாக் பண்ண சொன்னால் வச்சுடுவேன். இதுலேருந்து சீரியஸாக பண்ணோம், காமெடி பண்ணிருக்காது. இதுலேயே காமெடி பண்ணல, நீ தான் எழுதிக்கவே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் 2 காரில் ஒரு பைக்கில் வந்தோம். நைட் யஷ்வந்த் ப்ரோ வந்து நான் பைக்கில் வரேன் ப்ரோ மேலே அப்படின்ட்டாரு. நானும் பிடிவாதமாக நானும் ப்ரோ உங்கள் கூடயே வரேன் ப்ரோ அப்படின்னா, இல்லை ப்ரோ மழை பெஞ்சிட்ருக்கு, நீங்கள் காரில் வாங்க அப்படின்னு சொன்னதுனால நானும் பிரணய் ப்ரோவும் காரில் வந்தோம். அதுவும் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ திரும்ப ரிட்டன் வந்து பிரணய் ப்ரோ நானும் காரில் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பகலில் பார்க்கும்போது தான் வந்த பாதை எப்படி இருந்துன்னே தெரிஞ்சுது. சரியாக இருந்துச்சு. அந்த பெண்டு, அந்த மலையிலேருந்து சின்ன சின்ன கேப் வழியாக அந்த வில்லேஜை பார்க்குறதுலாம் ரொம்ப அழகாக இருந்தது. பின்னாடியே நம்ம ஆளுங்களும் அப்படியே அவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே பின்னாடி கார் வர்றது, நானும் அப்படியே முன்னாடி காரில் போகிறது எல்லாமே வந்து நம்ம ஆக்ஷனில் அப்படியே ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டே வந்தேன். அந்த இடமே ஒரு மாதிரி நீட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ அப்படியே கீழே இறங்கி வந்தோடனே வில்லேஜ் அப்படியே தாண்டி அப்படியே மண் ரோடுக்கு வந்துட்டோம். மண் ரோடு வந்துட்டு கொஞ்சம் ரோடெல்லாம் வந்து அங்கே எப்பயுமே வந்து இன்டீரியராக உள்ளே வந்துருக்கோம் இல்லையா, கொஞ்சம் மெயின் ரோடெலாம் நல்லாயிருக்கும். உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா வில்லேஜ்குள்ளெல்லாம் வந்துட்டால் இன்னும் ரோடு அந்த அளவுக்கு வந்து சரியாக இல்லை. ஏன்னா அந்த மலைக்கு போகிற வழி பாதை மட்டும்தான். ஆனால் கொஞ்சம் மெயின் ரோடாக வந்தோம்னா இந்த பாருங்கள், இந்த ரோடெல்லாம் வந்து நல்லா போட்டிருக்கிறாங்க. உள்ளே போகிற வழி மட்டும்தான் வந்து கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது. கரெக்டாக நாங்கள் கார் மெயின் ரோட்டில் ஏறின உடனே எங்கள் கார் வர்றதுக்குள்ளே ஒரு தார் ஒன்று உள்ளே வந்துருச்சு. ஸோ 3 காராக வந்து போகும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே ஒரு வழியாக நம்ம வந்து யஷ்வந்த் ப்ரோ ஃபார்முக்கு ரிட்டன் வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு இந்த நைட்டு அங்கே ஸ்டே பண்ணதெல்லாம் வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.